அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க பாஜா, நல்லா இருக்கீங்களா? பாத்திமா, நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க? போய் முதல்ல போய் சாப்பிடுங்க. விக்ரம, சீக்கிரம் நம்ம போட்டதுக்கு சாப்பாடு தீர்ந்தீங்க. வாயா சாப்பிட போலாம். வாயா. உன்னை ஏன் இங்க நிக்க சொல்றா? போய் மொய்யெழுத்துல இடத்துல போய் இல்லையா? போயா. கீழக்கர பையமு 1001, எஸ்பி பட்டணம் சதாமு 501, அம்மாப்பட்டணம் முபாரக் 301, தென்னலூர் சையது 501. எப்பா மொய் வைக்கிறவங்கள கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. அப்புறம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அஸ்லாம் சீக்கிரம் வா. இஷாக் பாய் தம்பி கல்யாணம் லேட்டா போனா கோச்சிப்பாரு. பாய் மொய் வைக்காம 2 பேர் கிஃப்டோட போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். அஸ்லாம கிஃப்ட் இல்லண்ணா, வாழ்க்காக்கா. அட ஆமாம் பாய், எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படியா வரவங்க பூரா அததானையா கொண்டு வரீங்க? உன்னோட சேர்த்து 22வது கடிகாரம். பாய் இவங்களை நம்பி நீங்க கல்யாண கடனை அடைக்க முடியாது. கடிகார கடை வேணா வைக்கலாம். ஷாக் பாய், நாங்க தருவா பாசா 200. பாஜா, என்ன 200 ரூபா மொய் வைக்கிற? உன் தங்கச்சிக்கு நேரத்துக்கு நான் 2000 ரூபா வச்சேயா. சரி நிஜாம் பாக்காச்சும் கொடுங்க பாய். கொடுத்த 200 ரூபாய் பாக்கே வாங்கிட்டு போங்கயா. சித்தப்பு இந்த பாக்கெட்ல போட்டு அதை பையில போடு. பாய், கிஃப்ட்ன்றது அவங்கள விருப்பப்பட்டு கொடுக்கறது. நீங்க என்ன மொய்ன்ற பேர்ல வழிப்பறி பண்ணிட்டு இருக்கீங்க? பாய், என் தம்பி கல்யாணம் 5 லட்ச ரூபா கடனா வாங்கி நடத்திட்டு இருக்கேன் பாய். இவங்க கொடுக்கக்கூடிய மொய்யில தான் அந்த கடன் அடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இவங்க என்னடா 100 200 மொய் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்பி நான் எப்படி கடன் அடைக்கிறேன்? நான் ரோட்ல தான் நிக்கணும் போல இருக்கு. பாய், உங்களை யார் கடனோடனே வாங்கி திருமணம் நடத்த சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, குறைவான செலவில் நடத்தப்படும் திருமணம் தான் இறைவனோட அபிவிருத்தி பெற்றதுன்னு. உங்கள்கிட்ட வசதி இருந்தா கூப்பிட்டு விருந்து வைங்க, இல்லாட்டி பேச்சு மலத்தை கொடுத்து முடிங்க. ஏன் இப்படி மொய்ன்ற பேர்ல வரவங்களை கஷ்டப்படுத்துறீங்க? உங்க கடனை வரவங்க கிட்ட வசூலிக்க பார்க்காதீங்க.